Hi friends, welcome to கடாய் சமையல். இன்னைக்கு நம்ம ரைஸ் வச்சு ஒரு பாயசம் தான் பண்ண போறோம். இது வந்து நீங்க வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளா செஞ்சு முடிச்சிரலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். நான் 1 கப் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்துர்க்கேன். இது வந்து நீங்க பாஸ்மதி ரைஸ்ல கூட பண்ணலாம். 3/4 கப் சர்க்கரை 2 கப்ல பால் எடுத்துர்க்கேன். ஒவ்வொரு கப்லயும் 150 ml எடுத்துர்க்கேன். முந்திரி, திராட்சை, தாளிக்கிறதுக்கு நெய், ஏலக்காய் தூள் இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். பாயசம் பண்றதுக்கு அரிசியை மிக்ஸி ஜார்ல சேர்த்து 1-2 உடைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உடைச்சு எடுத்தா போதும். இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். அதனால ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வெச்சுக்கோங்க. அதுல நம்ம உடைச்சு வச்சிருக்க அரிசியை சேர்த்தறலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா 2 கப் பால்ல 1 கப் பாலை இப்ப ஊத்திக்க போறோம். அதே கப்ல 3 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இது வந்து நல்லா குழைவா வேகணும். அதனால தண்ணி அதிகமா தேவைப்படும். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி 1 கப் பால் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாப்போம். சாதம் நல்லா வெந்திருச்சு. இத அப்படியே கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம மீத எடுத்து வச்சிருக்க 1 கப் பாலை வந்து ஊத்திக்கலாம். இது கூடவே 3/4 கப் சர்க்கரை. இந்த அளவு வந்து உங்களுக்கு நார்மலான இனிப்பு தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா 1 கப் அரிசிக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இது வந்து இன்னுமே கெட்டியாகும். அதனால 1 கப் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க சாப்பாட்டு அரிசிக்கு பதிலா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா நெய் ஊத்திக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா செவந்து வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க திராட்சை ஆட் பண்ணிரலாம். இந்த ஹீட்லயே இந்த திராட்சையும் நல்லா பொரிஞ்சிரும். இப்போ நம்ம இத இந்த பாயசத்துல ஊத்தி நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளவுதான். நம்மளுடைய ரைஸ் பாயசம் ரொம்பவே டேஸ்டியா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான ரெசிபி வீடியோஸ் வேணும்ங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சென்ட் பண்ணுங்க. நான் அடுத்து போறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.